கஷ்டமா தெரியலையே. 3 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. வேலை போச்சு, பிஸ்னஸ் ரன் பண்ணோம், பிஸ்னஸ் ஒழுங்கா ரன் ஆகலை. பாப்பாவும் ஆயிடுச்சு, பாப்பா பிறகு 3 மாதம் ஆயிடுச்சு. கண்ணை கொடுக்குறதுக்குள்ள ஒரு வயசு ஆயிடும். எப்படி இந்த வாழ்க்கையை நான் கடத்த போறேன்? கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டியா? அந்த ஆளை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் ஒண்ணு இறங்கி வர போறது இல்லை. செம்ம டென்ஷன் ஆகுது. வரமாட்டான்னு தெரிஞ்சு அந்த ஆளை ஏன் கூப்பிட்டு இருக்க? அதுக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன். வாழ்க்கையில கஷ்டம், அந்த கஷ்டம் யாரால வந்தது? கல்யாணத்தினால. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? சந்தோஷமா உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ உன் விருப்பப்படி வாழ்ந்துக்கிட்டு, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காம ஜாலியா சுத்திட்டு இருந்த ஒரு பையனா தானே இருந்த. இப்பயும் உன்னால அந்த வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உன்னோட பொறுப்பு தெருப்பு எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. என்ன சொல்ற? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நீ வர்றதுக்கு யோசிக்கிற? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க உன்னோட ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும். அந்த இடத்த விட்டு வெளியே வா. உன் ஒய்ஃப், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. என்னை கூப்பிட்ட, நான் வந்திருக்கேன். கஷ்டத்தை தாண்டி உன்னால வர முடியும் அப்படிங்கிறத நீ முதல்ல நம்பணும். எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதோட மதிப்பு தெரியாது. அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களுக்கு தேவையானதை அவங்க கையில் கொடுப்போம். கஷ்டம் கொடுப்பேன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? நான் எவ்வளோதான் தாங்குறது? நான் மனுஷன், கடவுள் இல்லை. நான் எவ்வளோதான் நான் தாங்க முடியும்? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா எங்க மேல? எதுக்காக நீ இன்னும் நல்லவனா இருக்கணும்னு ப்ரிட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க? நீ நல்லவன் இல்லை. உன் முன்னாடி இப்ப 2 பில்ஸ் இருக்கு. ஒன்னு ரெட் பில், இன்னொன்னு ப்ளூ பில். அந்த ப்ளூ பில்ல தான் எடுக்கணும்னு ப்ரிட்டெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த ப்ரிட்டென்ஷனை விட்டுட்டு வெளியே அந்த ரெட் பில் எடுக்கணும். சந்தோஷமா வாழலாம். நீ எதிர்பார்த்த சந்தோஷமான வாழ்க்கை உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. கம் ஆன், தி சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த குடும்பம் தான் உனக்கு கஷ்டம் கொடுக்குறது நீ யோசிச்சீங்கன்னா உன்னோட வாழ்க்கை பாதை மாறி போறதை யாராலையும் தடுக்க முடியும். கடவுள் ஃபேமிலி உனக்கு தேவையில்ல, உனக்கு எதுவும் தேவையில்ல. நீ மட்டும்தான். நீ செல்ஃபிஷா இரு, சூஸ் பண்ணிரு. சூஸ் இல்ல. கனவா? ரொம்ப கொடூரமான கனவா இருக்கு. இப்பெல்லாம் யோசிச்சிடலாம். கண்ணா சந்துவம் Thank you.
நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கடவுளை ரொம்ப ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுறோம், என்ன வேணாலும் பேசிடுறோம்ல. ஆனால் நம்ம யாருக்குமே தெரியறதில்ல, கடவுளுங்கிறது நம்ம மனசாட்சியும் அந்த மனசாட்சிக்கு இருக்க ஒரு டிசிப்ளினும் தாங்கிறது. நம்ம மனசாட்சிக்கும் நம்ம கெட்ட எண்ணத்துக்கும் நடுவில் ஒரு மெல்லிசான கோடு தான் இருக்குது. அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் போனால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நடப்பீங்க. அதே அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நின்னீங்க அப்படின்னா உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் பண்ணாமல் உங்கள் மனசாட்சி சொல்கிற ஒழுக்கப்படி நீங்கள் வாழ்கிறீங்க. ரெண்டு வாழ்க்கையிலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் நீங்கள் யார், நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீங்கிறத டிசைட் பண்ண போகிறது நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு முடிவு தான்.